ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம்னா இலக்கியா வர போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டியான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்முடைய இலக்கியாவுக்கு பார்த்தீங்கன்னா பெரும் பிரச்சனை வந்து இந்த அஞ்சலி சிந்தாமணி தாங்க. வந்து பணத்துக்காக பார்த்தீங்கன்னா நம்முடைய லட்சுமி வந்து கட்டி போட்டு சாகடிக்கிற நிலைமைக்கு வந்து கொண்டு போயிட்டாங்க. அதே சமயம் நம்முடைய மாசிலாமணியோட காசை வந்து எப்படியாவது வந்து ஆட்டிய போடணும்னு வந்து முடிவு எடுத்தாங்க. இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கிய வந்து சரியான பதிலடி வந்து கொடுத்துட்டு, சரி மாமா தான் வந்து இதுக்கு முன்னாடி வந்து வேலைக்கு போயிட்டு இருந்தார், வீட்டை வந்து பார்த்துட்டு இருந்தார். இதுக்கு மேலே வந்து வசந்த் வருஷம் தான் வந்து வேலைக்கு போயிட்டு இருக்கான், அவன் சம்பளம் வந்து பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய இலக்கியா பார்த்தீங்கன்னா அவங்க நம்முடைய லட்சுமி அந்த குடும்பத்தோட செலவுக்காக பார்த்தீங்கன்னா நம்முடைய இலக்கியா வந்து ஒரு பெரிய அமௌண்ட்டை வந்து நம்முடைய லட்சுமி கிட்ட வந்து கொடுக்குறாங்க. அந்த அமௌண்ட்டை பார்த்தீங்கன்னா நம்முடைய லட்சுமி வந்து வேணாம் இலக்கியா, எதுக்கு தம்பி தான் வந்து சம்பாதிக்க வந்து போகிறாங்கள, அந்த காசு வச்சு நாங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இல்லைம்மா, இந்த காசு வந்து உங்கள் செலவுக்கும் அதுவும் போக வந்து மாமாவோட ட்ரீட்மெண்ட்டுக்கும் அவங்க வந்து எப்படி வந்து ஒரு வேலைக்கு வந்து போக மாட்டாங்க, எப்படி வந்து எங்கே கொள்ளடிக்கலாம் அப்படின்றத மாதிரி தான் யோசிப்பாங்க. நமக்கு அந்த எண்ணம் இல்லைல்ல, அதனால் வந்து உங்களுடைய செலவுக்கும் மாமாவோட ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து நான் தரேன், இது பத்தலைனா வந்து இன்னும் கூட நான் வந்து தரேன், இது காசு வந்து பத்திரமா வச்சு செலவு பண்ணுங்கள், அவங்க கண்ணுக்கு தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக வந்து ஆட்டியை போட்டுருவாங்க அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா நம்முடைய இலக்கியம் வந்து சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த அஞ்சலி சிந்தாமணி வந்து பார்த்துட்டு ஏதோ வந்து அவள் காசு எடுத்து கொடுக்குற மாதிரியே வந்து இருக்குது. அந்த வீட்டிலேருந்து தானே எடுத்துகிட்டு வந்து தரா, அந்த வீட்டில் இருந்தப்போ இது என்ன காசு, இதோட அதிகமாகவே நான் வந்து செலவு பண்ணிட்டு தான். ஆனால் வந்து இப்போ வந்து எனக்கு வந்து இந்த நிலைமைக்கு வந்து கொண்டு வந்துட்டா, இவ்வளோ வந்து சும்மா விடக்கூடாது, இப்போ அம்மாவுக்கு வந்து பணத்தை கொடுத்துட்டு போகிறாளே அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்முடைய அஞ்சலி சிந்தாமணி வந்து யோசிக்கிறாங்க. இந்த காசை வந்து எப்படியாவது வந்து இலக்கியா போனதும் நம்ம வந்து இந்த லட்சுமி கையிலேருந்து எப்படியாவது வந்து ஆட்டியாக போட்டுடணும் அப்படின்ற மாதிரி. ஏன்னா வந்து கேட்டால் வந்து நம்மளுடைய லட்சுமி வந்து தரமாட்டா அப்படின்றது வந்து அவங்களுக்கு வந்து நல்லாவே வந்து தெரியும். அதனால் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க, என்ன யோசிக்கிறாங்கன்னா நம்மளுடைய லட்சுமி வந்து எங்கே அந்த அமௌண்ட்டை வந்து வைக்கிறாங்க, அந்த அமௌண்ட்டை வந்து நம்ம வந்து ஆட்டியை போட்டுடலாம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிட்டே இருக்காங்க. நம்முடைய லட்சுமி பார்த்திங்கன்னா யாருக்கும் வந்து தெரியாத எடுத்துகிட்டு போயிட்டு வந்து வைக்கிறாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா அதுவுமே வந்து கண்டுபிடிச்சி இந்த சிந்தாமணி அந்த அஞ்சலி வந்து எடுக்க பார்க்குறாங்க. எடுக்கிற நேரத்தில் வந்து நம்முடைய லட்சுமி கிட்ட வந்து மாட்டிக்க போகிறாங்க. இப்போ வந்து நீங்கள் வந்து அந்த அமௌண்ட்டை வந்து திரும்ப தரீங்களா, இல்லை நான் வந்து மறுபடியும் வந்து இலக்கியாவுக்கு வந்து கால் பண்ணி சொல்லவா, ஏதாவது வந்து நல்லா வந்து வாங்கி கட்டுவீங்க அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. அதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நம்முடைய இந்த அஞ்சலி வந்து என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கெல்லாம் என்னால் வந்து வாய்ப்பே இல்லை, நீ வந்து உன் மகக்கிட்ட சொன்னாலே வந்து என்ன பண்ணுறது நான் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நம்முடைய இலக்கியா வந்து கம்பேக் கொடுத்தா மறுபடியும் வந்து 4 வாட்டி வந்து வாங்கினா மட்டும்தாங்க இவங்களுக்கெல்லாம் வந்து புத்தி வரப்போது. வரப்போகிற எபிசோடில் எல்லாமே வந்து இந்த மாதிரி தாங்க வந்து கொண்டு போக போகிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காது நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் மறக்காது சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை வந்து ஆனில் போட்டு வாங்க. முடிச்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாது பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். முடிஞ்ச வரைக்கும்